5 இயர்ஸ் நான் இப்ப பார்க்க போற படம் வந்து கொண்டால். கொண்டால் பொறுத்தவரை வந்து பில்லி ஜோஸ், பிஜு ஜோஸ் இல்ல கம்மியாதான் வரல எனக்கு மன்னிச்சுருங்க. கதைக்குள்ள போயிருவோம். கதைய பொறுத்தவரை பார்த்தோம் அப்டின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? சின்ன வயசுல. அப்படியே மனசுல வச்சுக்கங்க மறந்துருங்க. சரிங்களா? அண்ணன், தம்பி அது மாரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படியே மனசுல நம்ம ஆளு வந்து என்ன பண்ணுவாருன்னா, உள்ளூருக்குள்ள என்ன பண்ணுவாய்ங்க, வேற இடத்துல அழுகி போன மீன கொண்டாந்து இங்க விக்கும்போது, பாமாயில் கெமிக்கல்லாம் தெளிச்ச மீன விக்கும்போது, நியூஸ் பேப்பர்ல என்ன வந்துரும்னா, இந்த ஊர் மார்க்கெட்ல தான் வச்ச மீன் தான் அப்படி கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்லயும் வந்துரும். அதனால ஐய்யயோ! என் ஊருக்கு மானம் கெட்டு போச்சு, பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாய்ங்க, போய் மரியாதையா கடைய மூடிரு, இல்ல வேற மாரி யாருன்னோனே அடிதடி சண்டையாயிரும். இந்த அடிதடி சண்டை அது போலீஸ் கேஸ் ஆயிரும். அவைங்க பெரிய ஆளுங்க அப்படிங்கிறனால. ஸோ என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு, நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறோம். ஒரு 1 வாரம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறேன்னு சொன்னோனே, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவான். சரிங்களா? அவைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரம் ட்ரக்ஸ கொண்டு போய் அ தமிழ்நாடு தான் வந்து இங்க சீக்கிரம் ட்ரக்ஸ் கொண்டு போய் ஸ்ரீலங்கா ஒரு சைடுல ஒரு ஆள் விக்கிற மாரி பிளானு. சரிங்களா? இந்த பிளான்ல இருப்பான். நம்ம ஆளு வந்து மாலுமியா போயிருப்பாரு. மீன் பிடிக்க தான் போறோம்ன்னு சொல்லிட்டு. அங்க போறப்ப இன்னும் சில பல சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த இடத்துல நம்ம தலைவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த தலைவன் என்னன்னா, அந்த விஷயம் என்னன்னா, இறந்து போன அண்ணன், ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தன் வச்சிருந்தான் தெரியுமா? யாரு தெரியுமா? ராஜ் பி செட்டி. தலைவன் வேற லெவல் பண்ணியிருப்பான் படத்துல. அவன் கழுத்துல இருந்த லாக்கெட். இந்த லாக்கெட் இங்க வந்திருக்குன்னா, அப்ப அவனுக்கு என்ன ஆச்சோ, இங்க தான் நடந்திருக்கும்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிப்பான். இது எப்படி கதை இதுக்கப்புறம் போகுது? எது செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம தலைவன் நடிச்சிருக்க படத்துல, ஹீரோ நடிச்சிருக்க படத்த இதுக்கு வரைக்கும் 2, 3 படம் பார்த்துட்டேன். ஒரு படம் கூட காமெடிலாம் கிடையாது. பூரா ரஃப் அண்ட் டஃப் இறங்கி செய்றது மாரி தான் இருக்கும். ஸோ 5 அஜங்கதாரம் அது ஒரு மாரி இருக்கும். ஓகே அத விடுங்க. ஸோ இந்த படம் அந்த வரிசையில இந்த ஒரு படம் வந்து செம்ம ரக்கெட்டா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நிறைய வந்து பார்க்குறேன். ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு? அவ கண்டுபிடிச்சானா இல்லையா? இவன் என்ன பண்ணான்? அப்படிங்கிற மாரி தான் கதை போகும். ஸோ சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. கடலுக்குள்ள நடக்கிற படம். இந்த படத்த வேற எந்த இண்டஸ்ட்ரியில எடுத்திருந்தாலும் சூப்பரா கொண்டிருப்பாய்ங்க. இது 100க்கு 100% உண்ம. நம்புங்க. இது கேரளா எடுத்தனால சின்னதா இருக்கு. இது என்னன்னா அசால்ட்டா போய் எடுத்துட்டு வந்துர்றாய்ங்க அப்படிங்கிற அளவுக்கு முடிச்சிடுறாய்ங்க. இவங்ககிட்ட மார்க்கெட்டிங் டீம் இல்லையா? இல்ல இவங்க வித்தா வேற எந்த லாங்குவேஜ் வாங்க மாட்றாங்களாங்கிறது புரியல. இவங்க எல்லா படமும் சூப்பரா எடுக்குறாங்க. மார்க்கெட்டிங் பண்ண மாட்றாய்ங்க. ஸோ படம் நல்ல படம். சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா பாய்.